வணக்கம் நண்பர்களே. நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையணுமா? இந்த 6 பண்புகள் அவசியம் இருக்கணும். உடல் வருத்தத்தை பற்றி கவலைப்படக்கூடாது, தூக்கத்தை பொருட்படுத்தக்கூடாது, சாப்பாடு உணவை பொருட்படுத்தக்கூடாது, மற்றவர்கள் கொடுக்குற துன்பங்களையும் தொல்லைகளையும் பொருட்படுத்தக்கூடாது, காலம் விரயமாகுதுன்னு கால விரயத்தை பொருட்படுத்தக்கூடாது, மற்றவர்கள் நம்மை கேலி பேசுகிறார்களே, இழிவாக பேசுகிறார்களே என்பதை பற்றியும் பொருட்படுத்தக்கூடாது. எதையும் பொருட்படுத்தாமல் கொண்ட குறிக்கோளில் நீங்கள் சென்று கொண்டே இருந்தால் நீங்கள் நினைத்ததை அடையலாம். இந்த கருத்தை நீதி நெறி விளக்கம் என்ற அந்த நூலில் 52வது பாடலாக மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் என்ற பாடல்ல அவர் அழகா சொல்றாருங்க. இப்போ அந்த பாடலை பார்க்கலாம். மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணாயினார். இந்த பாடலின் பொருள் மெய் வருத்தம் பாரார் என்றால் உடல் வருத்தத்தை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். பரீட்சைக்கு நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உடம்பு வலிக்குத உட்காந்துட்டு கஷ்டப்படுறோம்ன்றது அதை பத்தி கவலைப்பட மாட்டோம். பசி நோக்கார் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். நாளைக்கு எக்ஸாம், வீட்டில இருந்து படிச்சுட்டு இருக்கும்போதே சாப்பிட்றதுக்கு கூப்பிடுவாங்க, இருந்தாலும் நம்ம போக மாட்டோம். இந்த சாப்டர் முடிச்சுட்டு தான் நம்ம போவோம் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இருக்கும். அதுதான் பசி நோக்கார். கண் துஞ்சார் அதே மாதிரி நாளைக்கு பரீட்சைன்னா இன்னைக்கு என்ன பண்ணுவோம்? தூங்க மாட்டோம். விடிய விடிய கொட்ட இல்லை, இதை படிச்சு முடிச்சுட்டு தான் நம்ம படுக்கணும்ன்ற ஒரு அர்ப்பணிப்போட தூக்கத்தையும் தியாகம் பண்ணிட்டு படிப்போம். எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார் என்றால் நம்ம செயலை செய்து இருக்கும் போது நிறைய இடையூறுகள், நம்முடைய எதிரிகளோ சுற்றி இருக்கிறவங்களோ நிறைய தொல்லைகள் கொடுத்தா கூட அதை பொருட்படுத்தக்கூடாது. இப்போ பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அந்த நேரத்தில் பக்கத்தில் ரேடியோ சத்தம், வால்யூம் பக்கத்து வீட்டுக்காரரோ அல்லது கோயில் திருவிழாவிலோ அதிகமாக வச்சாங்கன்னா கூட அதை நம்ம பொருட்படுத்தக்கூடாது. நம்ம கவனம் நம்ம செயலில் தான் இருக்கும். செவ்வி அருமையும் பாரார் என்றால் காலத்தினுடைய அருமை அவங்க புரிஞ்சு காலம் விரயமாகுது என்றதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய குறிக்கோள் இந்த காலத்தில் இந்த செயலை முடிக்கணுன்றது தான். கடைசியாக அவமதிப்பும் கொள்ளாருன்னா நம்ம பரீட்சைக்கோ அல்லது வேற எந்த வேலைக்கோ நம்ம குறிக்கோளோட ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது வேணுமென்னு நமக்கு தொந்தரவு கொடுப்பாங்க, விடைப்பாங்க. ஆஹா, பெரிய சயின்டிஸ்ட் வந்துக்கிறாரா, இவர் போய் தான் சாதிக்க போறாரா அப்படின்ற மாதிரி விடைப்பான். கிரிட்டிசிசம் நிறைய இருக்கும், இழிவுபடுத்துவான். அந்த இழிவெல்லாம் நம்ம பொருட்படுத்தக்கூடாது. வி ஷுட் பிரஷ் தெம் அசைட். இதை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நம்ம கொண்ட குறிக்கோளில் போய்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தவங்க தான் இன்னைக்கு இருக்கிற பெரும் தலைவர்கள் எல்லாம், நம்முடைய வழிகாட்டியாக விளங்குகிற அப்துல் கலாம்லாம் கூட இப்படி தான் இருந்தாங்க. இந்த 6 குணங்கள் இருக்கிறவன் தான் வெற்றியாளர். இதைத்தான் நம்ம திருவள்ளுவர் அழகா எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின்கிறார். நினைச்சவங்க நினைச்ச மாதிரியே முடிப்பாங்க, நினைக்கிறவங்க மன உறுதி கொண்டவங்களா இருந்தா அப்படின்னு அழகா சொல்றாங்க. ஆங்கிலத்துல வேர் தேர் இஸ் எ வில் தேர் இஸ் எ வே அப்படின்னாங்க. இந்த 6 குணங்கள் உங்ககிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னாலும் அதை டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்களும் வெற்றியாளர்கள் தான். மீண்டும் நமது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் நண்பன் டாக்டர் ராஜவேலு. நன்றி, வணக்கம்.